அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 பகுதிகளில் சென்னையை 2015இல் உலுக்கி எடுத்த வெள்ளத்தினுடைய தாண்டம் குறித்து நான் எழுதியுள்ள வெள்ளத்தாண்டம் காவியத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள அணிந்துரைகள், அது பற்றிய மதிப்புரைகள் ஆகியவற்றை படித்தேன். கடந்த வாரத்தில் காவியத்தின் முதல் பகுதியாகிய பாயிரம், அதாவது கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில் சில பாடல்களை படித்தேன். இப்பொழுது முதலில் சிவபெருமான் பற்றிய வாழ்த்து. நால்வர் தமிழ் பாட நீமகிழ்ந்து பேரருளை சூழ்கண்ட மேகம் போல் வாரி அருளனை ஆதிசிவனான ஐயனே, உன்னாலே வேதமாய் ஆனது தேவாரம், அத்தோடியம் உள்ளத்தை உருக்கும் திருவாசக தேர்ந்தான் கள்ளமிலார் நல் மனம் எங்கிலும் பாய்ந்தது. நானோ என்னெடுத்தால் இது சொல்ல துடித்து வெள்ளத்தாண்டம் செய்ய நான் வெள்ளை மனத்தோடு ஆவருத்தேன். உன்கை திருசூலத்தான் என்கை எழுதுகோள் என்றாக்கி பேரருள் செய். திருமால் வாழ்த்து. 10 அவதாரம்தான் 10வது எம்பெருமான். எத்தனை அவதாரம் எடுக்கத்தான் வேண்டுமென உன்னைத்தான் நிர்ணயிக்க இன்னிடத்தில் யாண்டுள்ளார். எம்மனிதர் கட்டுக்குள் நீதான் வந்துவிட்டால் உன் பெருமைதான் என்னாகும். கட்டுக்கடங்கா பெருமாளே, நீதான் பேர். இத்தமுடன் நான் வெள்ளத்தாண்டவம் தன்னைநல் காவியமாய் யாத்திட என் திருக்கரம் வந்து பாவினை தந்தருள்கவே. வானுயர்ந்த பேருருவம் நீ எடுக்க வல்லவனே, மானுடர் போற்றிடும் ஆஞ்சநேயா, நான் ஒரு காவியம் வெள்ளத்தாண்டவம் படைக்க முன்வந்தேன். மேவி அருள் புரியவே. இதுவரை வெள்ளத்தாண்டம் காவியத்தின் பாயிரத்தை கேட்டீர்கள். அடுத்த பதிவிலிருந்து வெள்ளத்தாண்டவம் காவியத்தின் முழு பகுதியை கேட்கப் போகின்றீர்கள். வெள்ளத்தாண்டவம் சென்னையில் எப்படி ஆடியது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் வீடிழந்தோ, பொருள் இழந்தோ, சொந்த பந்தங்களை இழந்தோ என்றெல்லாம் நாம் படித்து வேதனையிட்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறேன். அனைத்தும் படித்து அனைத்தையும் கேட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்து எதிர்காலத்தில் சென்னையில் இதுபோன்ற வெள்ளங்களில் இருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற வகையில் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் இந்த காவியத்தினுடைய முக்கியமான வேண்டுகோளாகும். இந்த காவியத்தை தொடர்ந்து கேட்க வேண்டுமானால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தீர்களால் காவியத்தின் முழுமையும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த காவியத்தை நான் உங்கள் முன் படைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.